நண்பர்களே, நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் வந்து ஒரு பாட்டி இருப்பார். அந்த பாட்டி வந்து யாருக்கும் தர்மமே செய்ய மாட்டார். அதாவது எச்சிக்கைட்டு காக்கா ஓட்ட மாட்டாருன்னோம்னா அது கூட சொன்னது. ஒரு நாள் வந்து அந்த பாட்டி வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து பிச்சை எடுக்க வந்திருந்தார். பிச்சை எடுக்க வந்து அந்த பாட்டி சொன்னோம், பிச்சை நான் போகிறதில்ல, நீ போ அப்படின்னு அந்த பாட்டி சொல்லலாம். ஆனாலும் அந்த பிச்சைக்காரன் கேட்காம நின்றுட்டுருப்பான் பாருங்க. உடனே அந்த பாட்டி ஒரு உலக்கை எடுத்து அந்த பிச்சைக்காரனை வந்து விரட்டும், கொம்பெடுத்து அடிப்பேன் அப்படின்னு அந்த விளக்கு எடுத்து காட்டினோடனே அந்த பிச்சைக்காரனும் வேறு வழி இல்லாமல் போயிட்டான். போன உடனே அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த பாட்டிக்கு வந்து உடம்பு முடியாமல் அந்த பாட்டி வந்து இறந்து போச்சு. அந்த பாட்டி இறந்த உடனே யம தூதர்கள் வந்து அந்த பாட்டியை யமலோகத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. யமலோகத்துக்கு கூப்பிட்டு போனவுடனே யம தர்மராஜா கேட்பார் சித்திரகுப்தர்கிட்ட, ஏப்பா இந்த இந்த பாட்டி வாழ்நாள் ஏதாவது நல்ல காரியம் செய்திருக்கா அப்படின்னு கேட்பார். இல்லை யம தர்மராஜா, இது வந்து ஒரே ஒரு நல்ல காரியம் தான் செய்யுது. ஒரு வாட்டி ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை எடுக்க வரும்போது இந்த பாட்டி வந்து அந்த உலக்கை எடுத்து விரட்டும் போது அந்த உலக்கையில் இருந்த ஒரு பருக்கை வந்து அந்த தட்டில் விழுந்துடும். அதுதான் இந்த பாட்டி சரி. அதனால் இந்த பாட்டிக்கு வந்து ஒரு நிமிடம் மட்டும் சிவனை தரிசிக்கிற பாக்கியம் தரான் அப்படின்ட்டு ஒரு நிமிடம் சிவனை தரிசிக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே நம்மளால் நிறைய கொடுக்கணும்னா கொஞ்சமாவது ஏதாவது சாப்பாடு கீப்பாடு இறங்கணும்னா கொஞ்சம் ஒரு 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி தர்மம் பண்ணால் நம்மளை வந்து நாளைக்கு தர்மம் வந்து நம்மளை வந்து காப்பாற்றும். அதான் இந்த கதையோட அர்த்தம். அடுத்தது இன்னொரு கதை. நிறையா சீடர்களுக்கு வந்து ஞானி தியான வகுப்பு எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து அதில் வந்து ஒரு சீடனுக்கு வந்து சந்தேகம், நம்மளுக்கெல்லாம் யாராவது ஏதாவது சொன்னால் பொசுக்குன்னு கோவம் வந்துடுது, ஆனால் நம்ம ஞானிக்கு மட்டும் கோவமே வர மாட்டேங்குது, அது என்ன அப்படின்னு கேட்டுக்கிறோம். உடனே எல்லா மாணவர்களும், எப்பா நாங்கள் கேட்கலப்பா, ஞானி நம்ம ஏதாவது சொல்லிட போகிறாரு. உடனே அதில் மட்டும் ஒரு துணிச்சனமா அந்த மாணவன் மட்டும் இருந்துச்சு, ஞானியாரே எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்ட்டு. என்ன சந்தேகமான கேளு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நாங்கள் வந்து எவ்வளோதான் எங்களுக்கெல்லாம் யாராவது ஏதாவது சொல்லிட்டு எங்களுக்கு கோவம் வந்துடுது, ஆனால் உங்களுக்கு மட்டும் கோவமே வர மாட்டேங்குது அப்படின்னு அவர் கேட்பார். உடனே ஞானி சொல்லுவார், எனக்கும் முதலாம் அப்படிதான்ப்பா கோவம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், ஒரு படகுல போய் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து ஒரு படகு வந்து என் படகுல டமான்னு இடிச்சுது. உடனே எனக்கு வந்ததுங்க பாருங்க. நான் உடனே முழிச்சு பார்த்தா வந்து அது வெறும் படகு. உடனே இந்த வெறும் படகுக்கிட்ட போய் நம்ம போய் என்னத்துக்காக மல்லு கட்டணும்னு அன்னிலேருந்து நான் கோவத்தை அடக்கிட்டேன். அதுலேருந்து தான் எப்போயாவது யாராவது என் கூட வந்து ஏதாவது சண்டைக்கு வந்தாங்கன்னா நான் வந்து அந்த வெறும் படகை நினச்சிப்பேன் அப்படின்னு. இதுதானே சாமி காரணம் அப்படின்னு. எப்போயுமே நம்ம கூட யாரும் எதுவும் சண்டைக்கு வந்தாங்கன்னா நம்ம வந்து அவனுக்கு கிடக்கு வெறும் படகு அப்படின்ட்டு, வெறுமை அப்படின்ட்டு நான் வந்து இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து கோவம் வராது அப்படின்னு. இதுலேருந்து என்ன கதை தெரியுது, எப்பயுமே கோவப்படுறது அவ்வளோ நல்லது. எப்பயாவது ஒரு வாட்டி தான் கோவப்படணும். சும்மா கோவப்பட்டால் அதுக்கு அர்த்தம் இல்லை. அதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி.